கமல் இன்றைக்கு தன்னுடைய பதிலை நீதிமன்றத்துக்கு தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார். தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கலாம், உண்மையை பேசியதற்கு எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவருடைய இன்றைய பதில் என்பது யதார்த்தத்தின் பிரதிபலிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இதுல என்ன தவறு இருக்கு? உலக தமிழ் மாநாட்டை மதுரையில கூட்டினார் எம்ஜிஆர். அன்றைக்கு கேரளாவினுடைய முதலமைச்சர் பங்கேற்று தமிழும் மலையாளமும் சகோதரிகள் என்று பேசினார். நிறைவு பேருரை நிகழ்த்துகிற போது எம்ஜிஆர் இது சகோதரிகள் என்று கேரளாவினுடைய மாட்சிமை பொருந்திய முதலமைச்சர் சொன்னார். இல்லை, இது சகோதரிகள் அல்ல, தமிழ் என்பது தாய், தமிழினுடைய பிள்ளைதான் மலையாளம் என்று அவர் பேசினார். அன்றைக்கு யாரும் எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கேரளாவில் இது ஒரு பெரிய அரசியலாக மாறவில்லை. ஏனென்று சொன்னால் யதார்த்தமான உண்மையை பேசினார் எம்ஜிஆர். இன்றைக்கு நீதிமன்றம் இப்படியெல்லாம் நீதிமன்றங்கள் கருத்து சொல்லுமா என்று வியந்து பார்க்கிற அளவுக்கு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். நீதித்துறை பாழ்பட்டு போய்விடக் கூடாது, மக்களினுடைய கடைசி நம்பிக்கை நீதித்துறை தான், நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் வந்து நின்றுதான் மக்கள் தங்களுக்கான நியாயத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று உறுதியாக நம்புகிறவன் நான், பேசுகிறவன் நான். இப்ப இந்த மாதிரியான நீதிபதிகளினுடைய பேச்சுக்கள் என்பது எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நீதிபதிகள் நீதியின் பக்கம் நின்றுதான் தீர்ப்புகளை வாசிக்கிறார்களா அல்லது அவர்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி விடுவார்களா என்பதை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன தவறா சொல்லிட்டாரு? நீங்க கெடு விதிக்கிறீங்க அவருக்கு. 3ஆம் தேதிக்குள் அவர் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிரச்சனை? மொழியியல் ஆய்வாளரா அவர் எப்படி அதெல்லாம் சொல்லலாம்? மொழியியல் ஆய்வாளராக இருக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது. மொழி குறித்த புரிதல் இருந்தாலே போதுமானது. இன்னொன்று, வரலாற்றை பேசுகிறவர்கள் எல்லாம் வரலாற்று ஆய்வாளர்களா? வரலாற்றை படித்தவர்கள் வரலாறு பேசக்கூடாதா? எந்த மாதிரியான கருத்து இது?